ஹாய், நம்ம இந்த டிஏவி பாய்ஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த பேக் சைடில் ஒரு 6 பெட்ரூம்ஸ், அதாவது ஒரு ஸ்டாண்ட் அலோன் பில்டிங் வித் ஒரு 5 கார் பார்க்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெண்டல் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து முகப்பேர் அதாவது திருமங்கலம் டு அம்பத்தூர் போகிற மெயின் ரோடு. அதில் இருக்கிற டிஏவி பாய்ஸ் ஸ்கூல். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் நிறைய ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இன்னும் நிறைய இருக்குது. ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நான் இன்றைக்கி முகப்பேர் டிஏவி ஸ்கூல் திருமங்கலம் டு அம்பத்தூர் போகிற ரோட்டில் இருக்கிற டிஏவி பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் ஒரு ஸ்டில்ட்டு ப்ளஸ் 2 ஃப்ளோரிஸ், அதாவது ஒரு 6 பெட்ரூம்ஸ் இருக்கிற ஒரு வீடு வந்து ரெண்டலுக்கு பார்க்க வந்திருக்கோம். வித் ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 5 கார் பார்க்கிங் விடலாம். ஸோ இது வந்து கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டில்ட்டு வித் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. சைடு வந்து சின்ன கார்டனிங் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு 2-3 மந்த்ஸ் ஆள் இல்லாதனால சரியாக எதுவும் மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ கீழே மோட்டரு, மெட்ரோ, ட்ரைனேஜு, சம்பு எல்லாமே இருக்குது. ஸோ கீழே வந்து சர்வீஸ் மெய்டு, அதாவது இப்போ இந்த டிரைவர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து வாஷ்ரூமும் இருக்குது கீழே. ஸோ கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 கார் பார்க்கிங் விடலாம். அண்ட் பைக்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி விடலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் அதுவும் 40 ஃபீட் ரோடு, 40 அடி ரோட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கு. உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் டோர் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு. அண்டு மேலே நம்மளுக்கு வீட்டோட டோர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்த் ஃபேஸிங். இது வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, பட் இப்போ லிஃப்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டில்ட்டு ப்ளஸ் 2 ஃப்ளோரிஸ். அதில் பார்த்திங்கன்னா 6 பெட்ரூம்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 பெட்ரூம், அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் சேம் டிட்டோ. ஸோ நல்ல வெரி வென்டிலேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸ் பார்க்குறோம். ஸோ ஹால் கம் டைனிங்கு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. நல்ல வுட் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு வாஷ்ரூமும் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து லைட்டெல்லாம் எதுவும் போடலை. ஸோ இல்லாமையே வந்து என்ன வென்டிலேஷன் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ வித் ஏசி ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க. ஸோ வார்ட்ரோபு, வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இது வாஷ்ரூமு. ஸோ வெஸ்டர்ன் மாடல் வீடு. உள்ளே வர ரெண்டலுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரே ஒரு க்ளீனிங் மட்டும் இருக்கும். அண்டு இது ஒரு பால்கனி, லைக் துணியெல்லாம் காய போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வென்டிலேஷனான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது, அதாவது லிவிங் ஏரியா இது. அண்டு இது வந்து ஹால் கம் டைனிங்கு. ஸோ ஹாலு, இங்கே டைனிங் இருக்குது, கிச்சன் அங்கே இருக்குது. இது வந்து டைனிங்கு, நல்ல பெரிய டைனிங் தான். ஸோ இது வந்து டிவி யூனிட்டு. நீங்கள் ஹால்லையும் வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து கிச்சன். ஸோ ஃபுல்லி மாடலர்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ ரெண்டல் கொடுக்கறதுனால எதுவும் பண்ணல. அண்ட் இது ஒரு சர்வீஸ் ஏரியா. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதர் திங்ஸ் வேறு ஏதாவது பண்ணணுன்னா இதில் லைக் வாஷிங் மிஷினு, ஸோ டேப் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இருக்குது, அப்படியே இந்த பக்கமும் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ ஆனால் ரெண்டுத்துக்கும் வாஷ்ரூம் வந்து காமனான வாஷ்ரூம் இது. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. வித் ஏசி ஃபிட்டிங்ஸ், அதாவது ஏசி ஃபிட்டிங்ஸ்னால் ஏசி ப்ரொவிஷனலோட இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் வீடுன்னும் போது நம்ம விருப்பத்துக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அண்டு இதோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அரவுண்ட் 1 lakh rupees கேட்குறாங்க. அண்ட் 10 months டெபாசிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கமர்ஷியல் இந்த சென்ஸ் ஆஃபீஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க.
ஃபேமிலியாகவும் கொடுக்குறாங்க. ஃபேமிலி கொடுக்குற மாதிரி இருந்தால் அரௌண்ட் 90,000 ருபீஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருந்தால் 1 lakh ருபீஸ் ரெண்டல் கேட்குறாங்க. ஸோ இது 3rd பெட்ரூமு. எல்லாத்துலேயும் வார்ட்ரோப்ஸு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது வித் ஏசி லைன் ப்ரொவிஷனோட. ஸோ 2200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 3200 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் 6 பெட்ரூம்ஸோட. இது வந்து பூஜா ப்ரொவிஷன் இது. ஸோ சேம் டிட்டோ அப்படியே இருக்கும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ நல்ல வெரி வென்டிலேட்டடான ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜஸ்ட் மேலேயும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ சேம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோ இது. இங்கேயும் வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஃப்ட் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால செகண்ட் ஃப்ளோர்ன்ற பெரிய சிரமம்லாம் கிடையாது மேலே வரத்துக்கு. ஸோ இது ஒரு ஃப்ளோரு. இந்த எந்த பக்கம் திறந்து விட்டிங்கனாலும் நல்ல வென்டிலேஷன் பயங்கரமாக இருக்கும். இங்கே ப்ரீஸும் அதே மாதிரி தான். 40 feet ரோடு இது. ஸோ லிஃப்ட் ப்ரொவிஷனோடு இருக்குது. சேம் கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். இன்னும் மேலே ஏற ஏற நல்லா வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். சேம் கீழே என்ன பண்ணியிருக்கோமோ ஆஸ் இட் இஸ். ஆஃபீஸ் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஏவி ஸ்கூலுக்கு அப்படியே பிஹைண்ட் இருக்குது. திருமங்கலம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. திருமங்கலம் மெயின் ரோடுக்கு அப்படியே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அண்ட் செரின் ஹாஸ்பிட்டல்லாம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நல்ல வென்டிலேஷனான ப்ராப்பர்ட்டி. 3 phase CB. இது 4-5 கார் பார்க்கிங். ஆஃபீஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் பார்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார் பார்க்ஸ் ஆர் பைக் பார்க்ஸ். நல்லா பண்ணி கீழே சிட்டிஸ் என்ன இருக்கோ அது அப்படியே. ஸோ கிச்சன், மாடுலர் சிம்னி எல்லாம் நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஏரியா, வாஷிங் மிஷின் அண்ட் அதர் வெசல் கிளீனிங்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் இந்த டோரு வந்து அந்த கலரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கலரில் தெரியுது. ஸோ எல்லா ஃப்ளோர்லேயும் வுட் ஒர்க்ஸ், வார்ட்ரோப், லாஃப்ட் எல்லாமே இருக்குது. சேம் காமன் வாஷ்ரூம். அண்ட் இது ஒரு பெட்ரூமு. ஸோ எல்லாத்துலேயும் ஏசி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபர்தர் ரெண்ட் அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ்க்கு. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸாகவும் விட்டுக்கலாம், ஸோ ரெசிடென்ஷியலாகவும் விட்டுக்கலாம். ஸோ 1 lakh ருபீஸ் ரெண்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் ரெசிடென்ஷியலுக்கு 90,000 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே டெரஸ் தான். ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குன்ற காரணத்தினால போகல மேலே. ஸோ அதர்வைஸ் இல்லை. இது வந்து நெட்லான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நெட்லான் தனியாக இருக்குது. அண்ட் இது வந்து டோரும் தனியாக போட்டிருக்காங்க. நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென்டிலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.